இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இன்சுலேட்டட் ஃபுட் ஜார் தான். இப்போ ரீசெண்டாக வாங்கினது வந்து இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர். இது ரெண்டுமே காஸ்கோவில் வாங்கினது. ரெண்டுமே சேர்த்து $25 இருந்தது. இப்போ பார்த்துட்ருக்கிற இந்த 2 ஃபுட் ஜாருமே 20 ounce ஃபுட் ஜாருங்க. இது ரெண்டுமே வந்து காஸ்கோவில் வாங்கினது. அண்ட் ஆல்சோ இது வந்து டிஷ்வாஷர் சேஃபும் கூட. இது மெயின் பர்பஸ் எதுக்காக வாங்கினேன்னா, வின்டரில் பசங்களுக்கு கொடுக்கும்போது ஃபுட்டு கொடுக்கும்போது ரொம்ப சில்லுன்னு ஆகிடும் இல்லையா, அதனால் வின்டருக்காக தான் மெயினாக யோசிச்சு வாங்கினேன். ரொம்ப நாளாக காஸ்கோவில் பார்த்துட்டு இருந்தேன். பட் இந்த தடவை பார்த்தோன்னே வாங்கிட்டேன். ஏன்னா ஸ்கூலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி ட்ரை பண்ணுவோம், ஸ்கூலுக்கு கொடுக்கலான்ட்டு ட்ரை பண்ணலான்ட்டு என் பெரிய பையனுக்காக தான் இந்த கலர் சூஸ் பண்ணேன். அவன் இன்றைக்கி கொண்டு போகிறியான்னு கேட்டால் வேண்டான்ட்டான். எப்போவும் கொண்டு போகிற பாக்ஸே கொண்டு போயிட்டான். ஸோ நான் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்ததுன்னு இதில் வந்து ஹாட்டாக எடுத்து போட்டு வச்சேங்க. 12 hours வந்து இதில் வந்து மெயின்டைன் ஆச்சு. ஃபுட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக வந்து போட்டு வச்சா நம்ம காலையில் செஞ்ச ஃபுட்டு மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்காது இல்லையா, சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இல்லாத மாதிரி இருக்கும். இதில் போட்டு வச்சது நல்லாவே இருந்துச்சு. இது 20 ounce ஃபுட் ஜாருங்க. அதனால் ஒரு மிடில் ஸ்கூல் படிக்கிற பசங்களே கொண்டு போகிற அளவுக்கு ஃபுட்டு கெப்பாசிட்டி இருக்குது. இந்த ஃபுட் ஜார் வால்மார்ட்டில் வாங்கினாங்க. இது வந்து ஒரு 5 years முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணேன். இன்ன வரையுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது 5 years வந்து 5 hours ஹாட் வந்து மெயின்டைன் ஆகுது. நம்ம ஃபுட்டு ஹாட்டாக வந்து ஸ்டோர் பண்ணோன்னா கண்டிப்பாக 5 years வரையும் நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்து ஹேண்ட் வாஷில் தான் வந்து பண்ணி வைக்கணும் க்ளீன் பண்ணும்போது. ஆனால் முன்னாடி 2 தெர்மோ ஃப்ளாஸ்க் காட்டினோம் பார்த்தீங்களா, அது வந்து டிஷ்வாஷர் சேஃபும் கூட. என்னோடய பெரிய பையன் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து வாங்குங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொண்டு போகிறியான்னு கேட்டால், இது வேணாம் நான் ரெகுலராக கொண்டு போகிற பாக்ஸே கொண்டு போய்க்கிறேன்ட்டு ரெகுலராக கொண்டு போகிற அந்த மில்டன் பாக்ஸே கொண்டு போயிட்டாங்க. அவனுக்கு அதுதான் கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா சரி அதுவே கொடுத்து விட்டேன். இது அந்தளவுக்கு ரொம்ப நேரம் ஹாட்டாக இருக்காது. பட் போட்டிருக்க ஃபுட்டு வந்து நல்லா தான் இருக்கும். ஆனால் வின்டர்லலாம் பார்த்தா ஃபுட்டு சில்லுன்னு தான் இருக்குன்னு சொல்லுவாங்க என் பையன். அதனால தான் இப்போ ரீசெண்டாக இந்த காஸ்கோவில் வந்து புதுசாக ஒரு 2 தெர்மோஸ் வாங்கினேன். ஸோ அது வின்டரில் யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக. நெக்ஸ்ட் இந்த க்ரீன் கலர் ஒன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. இது நான் முன்னாடி என் பெரிய பையன் ஸ்கூல், அதாவது ப்ரீ ஸ்கூலெல்லாம் போயிட்டுருக்கும்போது நான் இது யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இப்போ பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அவன் அந்த லாங் சைஸ் கப்பே வந்து அவனுக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடுச்சுன்ட்டு இது யூஸ் பண்ணுறதில்ல. இதுவுமே நல்லா தாங்க இருக்குது. அது நம்ம ஊரில் வாங்கினது. எனக்கு பிராண்ட் நேம் தெரியல. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த சின்னதாக இருக்குது பார்த்திங்களா, இது 10 ounce தான். தெர்மோஸ் பிராண்டு. இது 5 years வரையும் வந்து ஹாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஆனால் வந்து 5 years வரையும் ஹாட் மெயின்டைன் ஆகலை. ஒரு 2 to 3 years வரையும் நம்ம ஹாட் ஃபுட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சா வேணால் 3 years வரையும் மெயின்டைன் ஆகுதுங்க. இது எல்லா தெர்மோஸும் ப்ரீ ஹீட்டர் தெர்மோஸுங்கிறனால நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல்லாக அது ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாட் வாட்டர் கீழே ஊற்றிட்டு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வச்சா நல்லாவே மெயின்டைன் ஆகுங்க. ஃபுட்டு ஹாட்டாகவே மெயின்டைன் பண்ண முடியும்.